أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் முதலாவதாக அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக அந்தந்த மனிதர்கள் அவரவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா இரண்டு அடுக்காக பேசுகின்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதர்களுக்கு நாம் உபதேசித்தோம் அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றி. இந்த உலக விஷயத்தில் அவர்கள் உங்களை எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், மார்க்க விஷயம் அல்ல, உலக விஷயத்தில் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் குரலை உயர்த்தி பேசுவதோ, அவர்களுக்கு நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருப்பதோ இதெல்லாம் ஆகாது. பெற்றோர்கள் சொன்னால் உலக விஷயத்தில் அதை மறுக்காமல் கேட்டுக்கொள்ளுங்கள். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. இப்ப அல்லாஹு தஆலா தாயினுடைய தியாகத்தை நினைவூட்டுகின்றான். ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் வ வலஅத்ஹு குர்ஹா. அவனுடைய தாய் அவனை சுமக்கும் போது நலிவுக்கு மேல் நலிவடைந்து சுமந்தாள், கஷ்டப்பட்டு சுமந்தாள். நம்முடைய தாய் நம்மை சுமந்ததை ஒவ்வொரு மகனோ மகளோ கண்டிப்பாக நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், இவருடைய வஃபாத் வரைக்கும். ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹா, அவனுடைய தாய் அவனை கஷ்டப்பட்டு சுமந்தாள். வ வலஅத்ஹு குர்ஹா, கஷ்டப்பட்டு தான் பெற்றும் எடுத்தாள். சுமக்கும் போதும் கஷ்டப்பட்டாள், பெற்றெடுக்கும் போதும் பிரசவிக்கும் போதும் அவள் கஷ்டப்பட்டாள். மேலும் வஹம்லுஹு வஃபிசாலுஹு, அவனுக்கு அவள் பால் குடிப்பாட்டியதும், மேலும் அவனை பெற்றெடுத்த அதாவது சுமந்து கொண்டிருந்த அந்த இரண்டினுடைய காலமும் சலாசூன ஷஹரா 30 மாதங்களாகும். சுமக்க ஆரம்பித்து பெற்றெடுத்து பால் குடிப்பாட்டி அதை மறக்கடிக்க செய்யும் வரைக்கும் உள்ள இந்த ஒட்டுமொத்தமான காலங்கள் 30 மாதங்களாகும். ஏறக்குறைய 2.25 வருஷம். இந்த 2.25 வருஷங்கள் 30 மாதங்கள் அவள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தால், அவளுக்கு பலதரப்பட்ட சிரமங்கள் இருந்தது, பலதரப்பட்ட கஷ்டங்கள் அந்த தாய்க்கு இருந்தது. இவ்வளவையும் அந்த ஒரு ஜீவன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவள் சகித்தாள். அவள் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டாள். ஹத்தா இதா பலக அசுத்தஹு வ பலக 40 சனா, பின்பு அவன் முதிர்ச்சி அடைந்து, அதாவது டீனேஜ் தாண்டி வாலிப பருவம் அடைந்து அவன் 40 வயதை எட்டக்கூடிய நேரத்தில், மகனோ மகளோ முதிர்ச்சி அடைந்து வாலிப பருவத்தை கடந்து 40 வயதை அடையக்கூடிய நேரத்தில், இப்ப பாருங்க அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றான் இந்த இடத்தில். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு துவா, இந்த துவாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றான். பிள்ளைகளாகிய நீங்கள், மகனோ மகளோ, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை சுமந்து காத்திருந்து பால் குடிப்பாட்டிய இந்த 30 மாதங்களுக்கு ஈடாக என்னத்தைத்தான் நீங்கள் செய்தாலும் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு நீங்கள் ஈடு செய்து விட முடியாது. நீங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்க 100 வருஷம் அவர்களை நல்ல முறையில வச்சு சாப்பாடு போடுங்க, பரவாயில்ல. ஆனா அந்த 30 மாசத்துக்கு ஈடு இல்லை. இந்த 30 மாதத்திற்கு நீங்கள் உங்களுடைய கியாமத் நாள் வரை உங்களுடைய பெற்றோர்களை உள்ளங்கையில் வைத்து பார்த்தாலும் சரி, நீங்கள் மாட மாளிகைகளை கொண்டு அவர்களை கொண்டு நீங்கள் அங்க வச்சு நீங்க உபசரித்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நகை நட்டுகளை வாங்கி போட்டு அலங்கரித்தாலும் சரி, என்ன நீங்கள் செஞ்சாலும் சரி, இந்த 30 மாதத்திற்கு அது சரிசமத்தை நீங்கள் ஈடாக்கி விட முடியுமா? முடியாது, சாத்தியமே இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் அல்லாஹ் தஆலா, ஆப்ஷனல் தான் இது. அந்த பெற்றோர்கள் உங்களுக்காக செய்த தியாகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று, இதுவும் ஆப்ஷனல் தான், ஈடு இல்லை. அது என்னவென்றால் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்வது. இந்த துஆவின் மூலம் அவர்கள் கண்குளிர்ச்சி அடையலாம் உங்களுடைய செயல்களை கொண்டு. இந்த துஆவின் மூலம் அவர்களுடைய உள்ளம் திருப்திப்படலாம் உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு. அந்த துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான். கால, எப்போ அந்த மனிதர் முதிர்ச்சி அடைந்து வாலிப பருவத்தை கடந்து 40 வயதை எட்டக்கூடிய நேரத்தில் கால, அவர் சொல்லுவார் அல்லாஹ்விடத்தில், ரப்பி அவ்ஸிஅனி
அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், என் மீதும் என் பெற்றோர்களின் மீதும் நீ புரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக. வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு, மேலும் நான் நல்ல அமல்களை செய்வதற்கு நீ எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக. அந்த நல்ல அமல் எப்படி இருக்க வேண்டும்? தர்லாஹு, அதை நீ பொருந்திக் கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல அமல், நான் நல்ல அமல் செய்ய வேண்டும், அந்த நல்ல அமல்கள் நீ பொருந்திக் கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமல்கள் செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. மேலும் வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, என்னுடைய சந்ததிகளையும் நீ சீர்திருத்தி வைப்பாயாக. என்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் துவா கேட்பார். என்னுடைய சந்ததிகளும் சரியான சந்ததிகளாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல பாருங்க, எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக துவா கேட்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள்? இப்ப இது அல்லாஹுக்கு புரியுமா புரியாதா? நீ உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் இப்படியாகணும் அப்படியாகணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் 5 வக்துல துவா, சுஜூதுல துவா. இப்ப நீங்க உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள்? இப்படிதானே உங்க பெற்றோர்கள் உங்களுக்காக துவா கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக துவா கேட்டிருப்பாங்களே. நீங்க வயிற்றுல இருக்கும் போது, நீங்க பால் குடிக்கும் போது, நீங்க வளரும் போது, இப்போ 40 வருஷமா 50 வருஷமா அவங்கள நீங்க டீல்ல விட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறந்ததுமே பிள்ளைகளுக்காக மாத்திரம் நீங்கள் துவா செய்யக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைக்கிறான். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், ரப்பே, என் மீதும் என் பெற்றோர்களின் மீதும் நீ செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பதற்கு நீ எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. மேலும் வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு, எந்த நல்ல அமல்களை நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த நல்ல அமலை செய்வதற்கான வாய்ப்பையும் எனக்கு வாய்ப்பளித்துக் கொண்டே இருப்பாயாக. வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, மேலும் என்னுடைய சந்ததிகளையும் நீ நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இப்படின்னு சொல்லி கடைசியாக அவர் சொல்லுவார், இன்னி துபுத்து இலைக்க, நிச்சயமாக நான் உன் பக்கம் தௌபா செய்து மீளுகின்றேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். எங்க கொண்டுட்டு வந்து அல்லாஹ் ஜாயின் பண்ணா பாருங்க. அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக இருந்ததற்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்ததற்கு பின்னால், ஒரு மனிதருடைய தலையாய கடமையில் கட்டுப்பட்டது அவருடைய பெற்றோர்களிடத்தில் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்பு இது அல்ல. எது? பெற்றோர்களை பேணுதல் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்பா இருக்காது. நீங்க முஸ்லிம் என்றால் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்படி ஒருவர் நடந்து கொண்டால், இப்ப அல்லாஹ் சொல்றான் ரிசல்ட். அல்லாஹு தஆலா ஒரே வசனம் பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் நடந்து கொள்வது பற்றி. இப்படி ஒருவர் நடந்து கொண்டால் இப்ப இவர்களுக்கான ரிசல்ட் 16வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். உலாயிகல் லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, இப்படிப்பட்டவர்களுடைய நல்ல அமல்களை அவர்களிடமிருந்து நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தானே பாடுபடுறோம். நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தானே பாடுபடுகின்றோம். நீங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அழகான அமல்களை செய்துவிட்டு உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உலாயிகல் லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, நீங்கள் செய்யக்கூடிய அழகான நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நதகப்பலு, நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். வ நதஜாவஸு அன் ஸய்யிஆதிஹிம், அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நாம் தள்ளுபடி செய்கின்றோம். வ நதஜாவஸு ஃபீ ஸய்யிஆதிஹிம், அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நாம் தள்ளுபடி செய்கின்றோம். மேலும் ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னா, அவர்களை சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் நாம் கணக்கெடுக்கின்றோம். வஅத ஸித்கில் லதீ கானூ யுஅதூன், இது அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த உண்மையான வாக்காகும். இதுல எந்த மாற்றம், இது அல்லாஹ்வுடைய வாக்கு, அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உண்மையான வாக்காகும் இது என்று அல்லாஹு தஆலா
பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த 2 வசனங்களில், ஒரு வசனத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் எப்படி என்பதையும் அவர்களுக்கான ரிசல்ட்டையும் அல்லாஹு தாலா 2 வசனத்தில் பேசி முடித்திருக்கிறான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.